இவர் அடிச்சதுக்கு அப்புறம் அவரு ஹெல்த்தியாவே இருந்திருக்காரு. பெரிய ப்ராப்ளம் எதுவுமே இல்லைன்னு அதுக்கான மெடிக்கல் ரிப்போர்ட்டையும் உங்ககிட்ட சப்மிட் பண்ணிருக்கேன். அப்படி இருக்கும்போது அவர் சாவுக்கு எப்படி சார் இவர் காரணமா இருக்க முடியும்? ஆமா சார், நான் தான் எல்லாத்தையுமே செக் பண்ணேன். அந்த கொலைக்கு ஒரு காரணமே இல்ல. அப்புறம் என்ன குழப்பம் சார்? ரிலீஸ் பண்ண வேண்டியதுதானே? ஒருவேளை இவன் கொலை பண்ணலையா? இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமோ? மேடம், நீங்க போயிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச அட்வொகேட்டை கூட்டிட்டு வாங்க. ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, அதை முடிச்சிட்டு நீங்க அவரை கூட்டிட்டு போலாம். சரிங்க சார், நான் இப்பவே வரேன். சத்யா, நீ எதுக்கும் பயப்படாத. என்ன, உனக்கு ஒன்னும் கிடையாது. அஞ்சலி நானும் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. லாயர் இப்ப வந்துருவார். என்ன? எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்தாங்க. சார், இப்போ உங்கள் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்களும் அஞ்சலி மேடமும் லெஜரில் சைன் போட்டுட்டு சத்யாவை இங்கேருந்து கூட்டிட்டு போயிடலாம். ஓகே சார். சார், சைன் பண்ணனும், அந்த நோட் எடுங்க. ஓகே சார். அங்கே கொடுங்க. சத்யா, சார், நான் ஒருத்தர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். யாரு மேடம்? இன்ஸ்பெக்டர் பிரதீப் மேல சார். மேடம், என்ன சொல்றீங்க? ஆமா சார், சத்யா கொலை பண்ணிருக்கான்னு தானே நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க. ஆனா நீங்க அவனை அடிச்சு டார்ச்சர் பண்ணிருக்கீங்க. அதுக்கான தண்டனைய நீங்க அனுபவிக்கணும்ல. மேடம், ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க. எங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல. என்ன சார் ஆப்ஷன் இல்ல? உங்களை அடிக்க சொல்லி எந்த ட்ரைனிங்ல சொல்லி கொடுத்தாங்க சார்? இதை நான் லேசில விடுறது இல்ல சார். இவர் மேல நீங்க எடுக்கிற ஆக்ஷனை பார்த்து விசாரணைக்கு வர கைதிங்க மேல கை வைக்கிறதுக்கு மத்த போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாரும் யோசிக்கணும். மேடம், இது ஒரு ஆள் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல மேடம். இப்ப நீங்க வீடியோவை வெளியே ரிலீஸ் பண்ணீங்கன்னா அது மொத்த டிபார்ட்மெண்ட்டுக்குமே கெட்ட பேர் வந்துடும் மேடம். அது நல்லதில்ல மேடம். புரியுது சார். ஏற்கனவே டிபார்ட்மெண்ட் பேர் எவ்வளவு கெட்டு போயிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை செய்யக்கூடாதுன்னு தான் சைலண்டா போறேன். சொல்லி வைங்க உங்க இன்ஸ்பெக்டர் சாருக்கு. வாசத்தியா போல வாமா போல வாடா, பாத்து வா. சத்யா, நம்ம நேரா ஹாஸ்பிட்டல் போய் உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. வா. சத்யா, சத்யா என்ன ஆச்சு? என்ன பண்ற? எனக்கு சின்ன வயசுல இருந்து யாருக்குமே எந்த கெடுதலும் பண்ணதில்லை அவனை. ஆனா என்னன்னு தெரியல, எவனோ செஞ்சுட்டு போயிடுவான் தப்ப. அது என் மேலதான் வந்து விழும். நான் கோவக்காரன், ரவுடி, பொறுக்கி, கடைசியா கோலகாரன் வரைக்கும் எனக்கு பட்டம் கட்டிட்டானுங்க. இந்த மாதிரி மற்றவங்களோட பழியெல்லாம் நானே சுமந்து சுமந்து மனசு உடம்பு
சுத்தமா மறுத்து போச்சு ஓனர். அதனாலதான் எனக்கு யார் மேலுமே எந்த ஒரு பாசம் எதுவுமே வரல. ஆனா இன்னைக்கு ஓனர் நீங்க அடி இல்லைன்னா எப்படி என் மேல ஒரு கேஸ போட்டிருப்பானுங்க. அவ்வளவுதான், நான் அப்படி எங்கேயும் ஜெயிலே கந்து சாக வேண்டிதான். ஐயோ சத்யா, ஆனா நீங்க எனக்காக கஷ்டப்பட்டு என்ன வெளியே கொண்டு வந்துருக்கீங்க ஓனர். இத கண்டிப்பா நான் வாழ்ற வரைக்கும் மறக்க மாட்டேன். தெரியல ஓனர், உங்களுக்கு கை மாற பதிலுக்கு என்ன பண்ண போற தெரியல. ஐயோ சத்யா, என்ன பேசுற? நீ என்னுடைய எம்ப்ளாய். அது மட்டும் இல்ல, நீ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். உனக்கு ஒண்ணுனா நான் வந்து நிப்பேன். எனக்கு ஒரு பிரச்சனைனா நீ அவனை அடிக்க போனல்ல, உனக்கு ஒரு கஷ்டம்னா நான் வேடிக்கை பார்த்து நினைக்கிட்டு இருப்பேனா? இதுக்கெல்லாம் போய் நீ அழுதுகிட்ட. ம்? இல்ல ஓனர், எனக்கு இது வரைக்கும் யாரும் என்கிட்ட பாசமாலாம் பேசினதில்லை. நான் சாப்பிட்டேனா தூங்கினா எப்படிங்கிற என்னன்னு யாருமே என்கிட்ட அக்கறை காட்டினதில்லை ஓனர். நான் அவங்களாண்ட வேலைக்கு வந்ததுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் என்னையும் உங்க வீட்டுல ஒருத்தனை தானே பாத்துக்கிறீங்க. இந்த மாதிரிலாம் யாராவது அன்பா அரவணைப்பா இருந்தான்னு வைங்களேன்,